ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எங்கள் ஊரில் பகவதி அம்மன் கோவில் திருவிழாங்க. அதனால் இன்றைக்கி உள்ளூர் விடுமுறை. இன்றைக்கி ஒரே பாட்டு சவுண்டு தான் சுற்றி சுற்றி. அப்புறம் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கதை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அது உண்மையா பொய்யான்னு சொல்லுங்கள். ஒரு 4 நாள் முன்னாடி ஒரு பாட்டி வந்தாங்க. அம்மா அம்மான்னு கூப்பிட்டாங்க. நான் யாருன்னு சொல்லி எட்டி பார்த்தேன். ரொம்ப வயசானவங்க பாட்டி. அப்போ நான் என்ன பாட்டி அப்படின்னு கேட்டதுக்கு, சாப்பாடு இருந்தால் கொடுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் காசும் என்கிட்ட ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு, அதை எடுத்து கொடுத்துட்டு தண்ணி இருந்தால் கொடுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் தண்ணியும் கொடுத்து குடிக்க வச்சேன். குடிக்க வச்சுட்டு உக்காந்துருந்தாங்க. அந்த பாட்டியை பார்த்தா ஏதோ கிராமத்துலேருந்து வந்த மாதிரி தான் தெரியுது. அப்போ நான் கேட்டேன், ஏன் பாட்டி உங்களுக்கு வீடு வாசல் எதுவுமே கிடையாதா? பாட்டி பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் நடக்க முடியாமல் செய்யாமல் அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பார்க்கும்போது. மற்றபடி கிராமத்தில் இருப்பாங்களே பாட்டிமார்கள், அது மாதிரி தான் இருந்தாங்க. அப்போ தான் நான் கேட்டேன், என்ன பாட்டி நீங்கள் எந்த ஊர், எங்கேருந்து வரீங்க, அவங்களுக்கு வீடு வாசல் இல்லையா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் இருக்குப்பா. அவங்களுக்கு குழந்தைகள் இல்லையா பாட்டி அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் 2 பெண் குழந்தைகள் இருக்காங்கப்பா. வீடு வாசல்லாம் இருந்துச்சு, அதை நான் கொடுத்தேன். என்னை கொடுத்துட்டு புறாத்தையும் பிடுங்கிட்டு விரட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. 2 நாளாக தூக்கமே வரலை. பாருங்கள், 2 பொட்டை பிள்ளைங்க. நம்ம நினைக்கிறோம் பொட்டை பிள்ளைங்க கடைசி காலத்தில் நல்லா பார்த்துக்கிறோன்னு. ஆனால் யாரையுமே நம்பி வாழக்கூடாதுங்க. பிள்ளையாக இருக்கட்டும், புருஷனாகட்டும், யாராக இருந்தாலும் கடைசி காலத்தில் நம்மளுக்குன்னு ஏதாவது வச்சுக்கிறணுங்க. எல்லாத்தையுமே தானம் தர்மம் மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கே தூக்கி கொடுத்துட்டு நம்ம நடு ரோட்டில் நிற்கக்கூடாது. நம்மளை கை கழுவி விட்டுருவாங்க. அதனால் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி, இப்போயே வயசு இருக்கும்போதே சேவ் பண்ணி வச்சுக்கிட்டால் வயசான காலத்தில் அது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணும். அதனால் எல்லாத்துக்கும் பிள்ளைங்க பாசத்தில் சில பேர் என்ன செய்கிறாங்க தெரியுமா? நானே கண்மண் பார்த்துருக்கேன். பிள்ளைகளுக்கே எல்லாத்தையும் செய்கிறது, ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாமே அவங்களுக்கே செய்கிறது. அப்படியெல்லாம் யாரும் செய்யாதீங்க. செய்யுங்க, கொடுங்க, அவ்வளோதான். உங்களுக்குன்னு கடைசி காலத்தில் ஏதாவது வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம நிலமை கூட இப்படி ஆகலாம். அதனால தான் சொல்கிறேன். இந்த கருத்து பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.